ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ வந்து நம்ம புக்கில் பேஜ் நம்பர் 13ல் இருக்கிற எல்சிஎம் வந்து ஃபைண்ட் பண்ண போகிறோம். அதோ கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஃபைண்ட் எல்சிஎம் போட்டு ஃபஸ்ட் கொஷின் 10 and 15. எப்படின்னா எல்சிஎம் வந்து ரெண்டு மெத்தடில் பண்ணலாம். ஆனால் வந்து உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தட் யூஸ் பண்ணுங்கள். மேக்ஸிமம் இந்த செகண்ட் மெத்தட் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நான் ரெண்டு மெத்தட்லையும் சொல்லி கொடுத்துருந்தேன். ஃபஸ்ட்டு 10 and 15 தான் ஃபஸ்ட் கொஷின். ஸோ இது வந்து எல்சிஎம்னா என்ன ஃபார்ம் நம்ம ஆல்ரெடி படிச்சிருந்தோம், லீஸ்ட் காமன் மல்டிபிள்ஸ்னு படிச்சிருந்தோம். சரிங்களா? ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு மல்டிபிள்ஸ் என்னன்னு தெரியணும், அதுக்கப்புறம் காமன் மல்டிபிள்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு அதில் லீஸ்ட் நம்பர் என்னன்னு செலக்ட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன, 10 and 15. ஸோ இப்போ சொன்ன மாதிரியே மல்டிபிள்ஸ் ஆஃப் 10 எடுத்துக்கலாமா? இது ஏற்கனவே பார்த்தது தான். மல்டிபிள்ஸ் ஆஃப் 10 அப்படின்னா என்னது, 10 டேபிள்ஸ் ஃபுல் நம்பர்ஸையும் எழுதிருந்தோம். 1 10 is 10, 2 10s are 20, 3 10 30, 40, 50, 60 அப்படின்ட்டு 100 வரைக்கும் எழுதிக்கலாம். அடுத்தது மல்டிபிள்ஸ் ஆஃப் 15. ஸோ இதுவும் 15 டேபிள்ஸ் ஃபுல்லாக. ஆனால் உங்களுக்கு டேபிள்ஸ் தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் டக்குன்னு எழுத முடியும். சரிங்களா? இப்போ அடுத்தது எல்சிஎம்மில் மல்டிபிள்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது காமன் மல்டிபிள்ஸ். காமன் மல்டிபிள்ஸ்னால் இந்த ரெண்டு நம்பர்லேயும் எது காமனாக இருக்குது, இந்த மல்டிபிள்ஸ் ஆஃப் 10லேயும் மல்டிபிள்ஸ் ஆஃப் 15லேயும் எது காமனாக இருக்குது, 30ங்கிற நம்பரும் 60ங்கிற நம்பர் மட்டும் காமனாக இருக்குது. அடுத்தது 90யும் இருக்குது. ஸோ இன்னும் எக்ஸ்ட்ரா போயிட்டே இருக்கும். நீங்கள் எவ்வளோ நம்பர்ஸ் எடுக்கிறீங்களோ அவ்வளோ நம்பருக்கு போய்கிட்டே இருக்கும். தென் அடுத்தது லீஸ்ட் காமன். லீஸ்ட் காமன்னா இருக்கிறதுலே எது சின்னது, 30. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு மெத்தட். புரிஞ்சிருக்கா? என்ன செய்கிறோம், 10 and 15க்கு லீஸ்ட் காமன் மல்டிபிள்ஸ் எடுக்கிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு மல்டிபிள்ஸ்னால் என்னென்னு கண்டுபிடிக்கிறோம், நெக்ஸ்ட்டு காமன் மல்டிபிள்ஸ் எடுக்கிறோம், அதுக்கப்புறம் அதில் லீஸ்ட் என்னதோ அதை எடுத்து எழுதியிருக்கோம். இதில் இன்னொரு மெத்தட் பாருங்கள், அதே கொஷின் தான், வேறு ஒரு மெத்தடில் செஞ்சுருக்கேன். 10 and 15க்கு எல்சிஎம் எடுக்கிறோம். இந்த எல் ஷேப் மெத்தட் தெரியுமா? 10ங்கிற நம்பர் எடுத்துக்கோங்க, 15ங்கிற நம்பர் எடுத்துக்கோங்க. ஜாயின் பண்ணியும் போடலாம், தனித்தனியாகவும் போடலாம். நான் தனித்தனியாக போட்டு காமிச்சிருக்கேன். சரிங்களா? இப்போ 10ங்கிறது எந்த டேபிளில் வரும், 5 டேபிள்லையும் வரும், 2 டேபிள்லையும் வரும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு சின்ன நம்பர் எடுக்கிறதுனால 2 டேபிளில் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ 2 5s are 10. தென் அடுத்தது 5ங்கிறது கண்டிப்பாக 1 டேபிளில். ஸோ 5 1s are 5. 5 டேபிளில் இருக்கும். ஸோ 5 1s are 5. புரிஞ்சிருக்கா? 10ங்கிறது எந்த டேபிளெல்லாம் வரும் அப்படின்னா 2 டேபிள்லையும் 5 டேபிள்லையும் வரும். ஸோ நீங்கள் இங்கே 5ம் எடுத்துக்கலாம், 2ம் எடுத்துக்கலாம். 2 எடுத்துருக்கனால 2 5s are 10. அதுக்கப்புறம் 5 கண்டிப்பாக 5 டேபிளில் மட்டும்தான் வரும். 1 5 is 5. அதுக்கப்புறம் 15 பாருங்கள். 15 எந்த டேபிளில் வரும், 3லேயும் வரும், 5லேயும் வரும். நம்ம 3 டேபிள் ஃபஸ்ட்டு எடுத்திருக்கோம். ஸோ 3 5s are 15. அப்புறம் 5 எந்த டேபிளில் வரும், 5 டேபிளில் மட்டும் தான் வரும். ஸோ 1 5 is 5. தென் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், 10க்கு என்னென்ன நம்பர்ஸ்லாம் கிடச்சிருக்கு, இந்த சைடில் கிடச்சிருக்குல இந்த நம்பர், அதுதான் 2வும் 5வும் 2 into 5ன்னு தான் எழுதணும். தென் 15க்கு என்ன நம்பர்லாம் கிடச்சிருக்கு, 3யும் 5வும். ஸோ 3 into 5. இப்போ அடுத்தது எல்சிஎம்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல இதில் எதெல்லாம் காமனோ அதை மட்டும் செலக்ட் பண்ணி எழுதணும். ஸோ 10க்கு கண்டுபிடிச்ச நம்பரும் 15க்கு கண்டுபிடிச்ச நம்பரில் எது காமன், 5 மட்டும் தான் காமன். ஸோ 5 எழுதிட்டோமா? தென் அடுத்தது பேலன்ஸ் இருக்கிற நம்பர் எழுதணும். ஸோ 5 into 2 into 3. சரிங்களா? தென் இது வந்து மல்டிபிள்ங்கிறதுனால இன்ட்டு போட்டிருக்கோம், மறந்துடாதீங்க, அதுதான் மெயின். இப்போ 5 2s are 10, 10 3s are 30. அவ்வளோதான். ஸோ எல்சிஎம் ஆஃப் 10, 15 is 30 தான் ஆன்சர். ஸோ ஃபஸ்ட்டு செஞ்ச மெத்தடுக்கும் 30 தான் வந்திருக்கு, செகண்ட் செஞ்ச மெத்தடுக்கும் 30 தான் வந்திருக்கு. ரெண்டு மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருக்குன்னா அடுத்தடுத்த ப்ராப்ளம் நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு ஈஸியாக ஆயிரும். இது டேபிள் மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். 10 எந்த டேபிளில் வருது, 15 எந்த டேபிளில் வருதுன்னு பார்த்துட்டு லீஸ்ட் காமன் மல்டிபிள் டக்குன்னு போட்டுடலாம். தென் செகண்ட் கொஷின் பாருங்கள், 8 and 6. இது புக்கில் கொடுத்துருக்க நம்பர் தான். 8ம் 6க்கும் எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டு மெத்தடில் செய்ய போகிறோம். மொதல் மெத்தட் என்னென்னா மல்டிபிள்ஸ் ஆஃப் 8 எடுக்க போகிறோம். மல்டிபிள்ஸ் ஆஃப் 8னா என்னது, 8 டேபிள்ஸ் ஃபுல்லாக எழுதுகிறோம். ஸோ 8 1s are 8, 8 2s are 16, 8 3s are 24, 8 4s are 32, 8 5s are 40, அப்படி 10 வரைக்கும் எக்ஸட்ரா. தென் மல்டிபிள்ஸ் ஆஃப் 6 அப்படின்னா 6 டேபிள்ஸ் ஃபுல்லாக எழுதுகிறோம். 6 1s are 6, 6 2s are 12, 6 3s are 18, 6 4s are 24, 6 5s are 30, அப்படி 10 வரைக்கும். தென் காமன் மல்டிபிள் எழுதுகிறோம். அப்போ ரெண்டுக்கும் காமன் மல்டிபிள் என்னது, 24ம் 48 மட்டும்தான். தென் இதில் லீஸ்ட் காமன் மல்டிபிள் என்னது, ரெண்டுலேயும் சின்ன நம்பர் என்னதுன்னா 24. அவ்வளோதான் ஆன்சர். இது ஃபஸ்ட்டு மெத்தட் முடிச்சிட்டோம். தென் நம்ம செகண்ட் மெத்தட் போகலாமா? என்ன செய்வோம், ஃபஸ்ட்டு 8க்கும் 6க்கும் எல்சிஎம் எடுக்கணும். இந்த எல் ஷேப் போட்டு 8 எந்த டேபிளில் வரும், 2 டேபிளில் வரும்.
4 டேபிளில் வரும். அதுக்கப்புறம் 8 டேபிளில் மட்டும் தான் வரும். ஸோ நம்ம சின்ன நம்பர் தான் எடுக்கணுங்கிறதுனால சின்ன டேபிள் வந்து 2. ஸோ 4 2s are 8. 4 எந்த டேபிளில் வரும்? 2 டேபிள் தான். 2 2s are 4. தென் 2 வந்து கண்டிப்பாக 2 டேபிளில் மட்டும் வரும். ஸோ 1 2 இந்த 1 வர வரைக்கும் செய்யணும். அதுக்கப்புறம் 6 பாருங்கள், 3லேயும் வரும் 2லேயும் வரும். ஸோ நம்ம சின்னதுங்கிறனால 2 3s are 6. 3 எதில் வரும்? 3 டேபிளில் மட்டும் தான் வரும். ஸோ 1 3 is 3. இப்போ 8க்கு கிடச்ச நம்பர் ஃபுல்லாக என்னது? இந்த சைடில் இருக்கலாம் 2 × 2 × 2. தென் 6க்கு கிடச்ச நம்பர் என்னது? 2 × 3. இப்போ எல்சிஎம் கண்டுபிடிக்கிறோமா? ஸோ எல்சிஎம் ஆஃப் 8, 6 என்ன பண்ணணும்? எல்சிஎம்னா ஃபஸ்ட்டு காமனாக இருக்கிற நம்பர் எதுலாம்? 8க்கும் 6க்கும் இந்த 2 நம்பருக்கும் காமனாக இருக்கிறது 2 மட்டும்தான். அப்புறம் என்ன செய்யணும்? நம்ம ரிமைனிங் இருக்கிற அத்தனையும் எழுதணும். ரிமைனிங் என்ன இருக்குது? 2 × 2 இருக்குதா? தென் எக்ஸ்ட்ரா இங்கே ஒரு 3 இருக்கா? அவ்வளோ எழுதியாச்சு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்சிஎம்னா ஃபஸ்ட்டு காமன் எடுத்துக்கிறோம். காமனுங்கிறது 2 மட்டும் தான். தென் பேலன்ஸ் இருக்கிற 3 நம்பரையும் எழுதிட்டோம். 2 × 2 × 3. ஸோ இதை மல்டிபிள் பண்ண போகிறோம். 2 2s are 4. 4 2s are 8. 8 3s are 24. ஸோ எல்சிஎம் ஆஃப் 8, 6 is 24. புரிஞ்சிருக்குங்க? இது ரெண்டுமே உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் நிறைய சம்ஸ் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், புரிஞ்சிடும். தென் இன்னும் 2 கொஷின்ஸ் இருக்குது. அடுத்தது பாருங்கள், இதே தான் எல்சிஎம் ஆஃப் 4 and 10. என்ன பண்ணுறோம்? ஃபஸ்ட்டு மல்டிபிள்ஸ் ஆஃப் 4 எழுதுகிறோம். 4 டேபிள் ஃபுல்லாக எழுதிக்கோங்க. தென் மல்டிபிள்ஸ் ஆஃப் 10 டேபிள்ஸ் ஃபுல்லாக எழுதிக்கோங்க. தென் நெக்ஸ்ட்டு காமன் மல்டிபிள்ஸ் எடுக்கிறோம். காமன் மல்டிபிள்ஸ் 20யும் 40யும் மட்டும் தான். இவ்வளோ தூரம் நீங்கள் போடலன்னா சின்ன சர்க்கிள் மட்டும் போட்டுக்கலாம். இந்த 20க்கு ஒரு சர்க்கிள் இங்கே அப்படி கூட போட்டுக்கலாம். தென் எல்சிஎம் ஆஃப் 2க்குள்ள எல்சிஎம் என்ன? அது எல்சிஎம்னா லீஸ்ட் நம்பர். ஸோ 20 தான். தென் நெக்ஸ்ட்டு இன்னொரு மெத்தட் என்னது? 4க்கும் 10க்கும் தனித்தனியாக எல்சிஎம் போட போகிறோம். ஸோ 2 2s are 4. 1 2 is 2. இங்கே 5 2s are 10. 1 5 is 5. அப்போ 4ஓட நம்பர் என்னது? 2 × 2. 10ஓட நம்பர் என்னது? 2 × 5. அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? எல்சிஎம் எடுக்கிறோம். எல்சிஎம்னா என்ன சொன்னால் ஃபஸ்ட்டு காமன் நம்பர் எடுக்கிறோம். காமன் நம்பர்னால் 2 மட்டும் தான். அப்புறம் ரிமைனிங் இருக்கிறத எழுதுகிறோம். ரிமைனிங்னா 2வும் 5வும் இருக்குது. ஸோ இதை நம்ம மல்டிபிள் பண்ண போகிறோம். எப்படி? 2 2s are 4. 4 5s are 20. ஸோ எல்சிஎம் ஆஃப் 4, 10ஓட ஆன்சர் 20. ஓகேங்களா? தென் லாஸ்ட் சம்ஸ் பாருங்கள், 6 and 16. இதுக்கு ஃபஸ்ட்டு மெத்தட் ட்ரை பண்ணுறோம். மல்டிபிள்ஸ் ஆஃப் 6 எழுதுகிறோம். 6 டேபிள் ஃபுல்லாக எழுதிக்கோங்க. தென் மல்டிபிள்ஸ் ஆஃப் 16, இது 16 டேபிள் மல்டிபிள் பண்ணி எழுதிட்டே இருங்கண்ணே. தென் நெக்ஸ்ட்டு காமன் மல்டிபிள் 6க்கும் 60க்கும் காமனாக என்ன இருக்குது? ஒரே ஒரு நம்பர் தான் இருக்குது, 48 மட்டும். அடுத்தடுத்து நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா வரும், கூட 2 நம்பரும் வரும். நம்ம வந்து இப்போ ஒன்று மட்டும் தான் எடுத்திருக்கோம். ஏன்னா நம்ம லீஸ்ட் காமனாலே சின்னது மட்டும் தான் எடுக்க போகிறோம். ஸோ லீஸ்ட் காமன் மல்டிபிள் ஆஃப் 6 and 60னா ஒரே ஒரு நம்பர் இருக்கிறதுனால அதுதான் லீஸ்ட்டாக இருக்கும். ஸோ 48. தென் நெக்ஸ்ட்டு அனதர் மெத்தடில் பாருங்கள், 6க்கு தனியாக எல்சிஎம் எடுக்கிறோம், 16க்கு தனியாக எல்சிஎம் எடுக்கிறோம். 6 2 3s are 6. தென் 1 3 is 3. முடிஞ்சிச்சா? 1 வர வரைக்கும் எழுதுனா போதும். தென் 16க்கு 2 8s are 16. அப்புறம் 4 2s are 8. தென் 2 2s are 4. அப்புறம் 1 2 is 2. இப்போ அடுத்து என்ன எழுதுகிறோம்? 6 எந்த டேபிளெல்லாம் வருது? 2வும் 3லேயும் மட்டும் வருது. 16 எதுலலாம் வந்திருக்கு? 2 2 2 4 டைம்ஸ் வந்திருக்கு. சரிங்களா? அப்போ நீங்கள் காமனாக எடுக்கும்போது, எல்சிஎம் எடுக்கும்போது இந்த ஒரு 2 மட்டும் ஃபஸ்ட்டு எழுதுவோம். ஃபஸ்ட்டு இந்த நம்பர் மட்டும் காமன். ஸோ ஒரு 2 எழுதியாச்சு. தென் அடுத்தது பேலன்ஸ் இருக்கிறது என்னது? இந்த 3. அப்புறமே 3 2 எழுதியிருக்கோமா? ஸோ 2 × 3 × 2 × 2 × 2. ஸோ இதை மல்டிபிள் பண்ணால் 3 2s are 6. 6 2s are 12. 12 2s are 24. 24 2s are 48. ஸோ எல்சிஎம் ஆஃப் 6, 16 is 48. அவ்வளோதான். இந்த புக்கில் பேஜ் நம்பர் 13 இருக்கிற அந்த 4 கொஷின்ஸும் 2 மெத்தட்லேயும் சால்வ் பண்ணியாச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச்.